நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நராட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குடத்துக்கு. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. காலை கட்டு கொஞ்சம் என்னையா? ஆமா, நீ யாரும் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். என்ன வியாபாரம் பண்ற? சேலை வியாபாரம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஏன் இங்க யாரோ தீப்பொறி திரும்பவும் திரியறானாமே, அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியம் இல்லடா, இதுக்கு முன்னால தீப்பொறி திரும்பத்தை பார்த்திருக்கியாரு? பார்த்ததில்ல. நான் தான் என்ன திறந்து மூடுற. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கண்டசாமி, சொந்த ஊர் சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பி காட்டாங்க. நீ பாலை குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு பயிரை குடிச்சு வளர்ந்துருக்காரு. இப்ப சொல்லுவோம் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாடுறா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ, தீப்பொறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா இது? உங்க பவர்ல தான் தெரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே கவலி, அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்கு மொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ, அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி, என்ன விட்டுருமா?